எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 3 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் படகுடன் கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமார், எத்தனை மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றனர்? விவரங்கள் என்ன? வணக்கம் கிருஷ்ணவேணி. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் கடற்பகுதியிலிருந்து நேற்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றாங்க. அவர் வழக்கம் போல நெடுந்தீவு பகுதி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை அந்த மண்டபம் பகுதி மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விரட்டி அடித்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு விசைப்படகையும் அதில் இருந்த 3 மீனவர்களையும், அதாவது ஜோசப் என்பவருக்கு சொந்தமான ஒரு விசைப்படகையும் அதில் இருந்த 3 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தற்போது கைது செய்து காரை நகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றிருக்காங்க. அவர்கள் அழைத்து சென்ற மீனவர்களை முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் தற்போது யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டு காரை நகர் கடற்படை, அதாவது மையட்டி துறைமுகத்திற்கு தற்போது அழைத்து சென்றிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து வருவது ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் தற்போது மீனவர், அதாவது மண்டபம் பகுதி மீனவர்களை மீண்டும் கைது செய்திருப்பது மீனவர் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும், இதே நிலை தொடர்ந்தால் தற்போது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் மத்திய மாநில அரசியல் போர்க்கால நடவடிக்கையை எடுத்து தற்போது மீனவர்களையும் படகையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல தற்போது இன்று கைது செய்யப்பட்ட ஒரு விசைப்படகையும் 3 மீனவர்களையும் வழக்கு பதிவு செய்யாமல் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.